இப்போ இவ இருக்கால இவளை பற்றி நான் சொல்லவா? இவளும் அதே ஷோவில் தான் இருந்திருக்கா. அந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் தான் அவளும் இருந்திருக்கா. இவ வந்து ஒரு டாக்டர், சரிங்களா, எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர். இவ அந்த ஷோவில் என்ன உளறியிருக்கா அப்படின்னா, நாங்கள் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கெடாவர் டிசெக்ஷனுக்கெல்லாம் போகிறப்போ அங்கே வந்து நாங்கள் மேல் கெடாவர்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். இது என்ன சைஸில் இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நாங்கள் கிண்டல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதை விட ஒரு கேவலமான விஷயத்த ஒரு பொம்பளையால், அது ஒரு டாக்டருக்கு படித்த ஒரு பொம்பளையால் பண்ண முடியாது. ஒரு பாடியை வந்து ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்காக, அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக டொனேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாருமே அதை பண்ணிட மாட்டாங்க, சரிங்களா. அதை வந்து சம்மந்தப்பட்டவங்களே அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க பாடியை கொடுக்க முன் வந்தாலும் அவங்க சுற்றி இருக்கிறவங்க அதை ஒத்துக்கணும். ஏன்னா அவங்க முறைப்படி எல்லா சடங்குகளும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பமே ஒத்துக்கிட்டு ஒருத்தரோட பாடியை தராங்க அப்படின்னா அதனால் பல பேர் பெனிஃபிட் ஆகணும், எப்படி படித்து ஹியூமன் பாடியை பற்றி தெரிஞ்சு அதனால் அவங்க பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்படுற ஒரு விஷயத்த எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு கேடுகட்டத்தனமாக ஒரு பொம்பளையால் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவ பண்ணுறா. அப்பாலஜியும் ஒரு வீடியோ போட்டிருக்கா. கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இவ்வளோ ஈஸியாக ஒரு அப்பாலஜியை போட முடியுது. அவன் வந்து என்னடானா 370 ரூபாய்க்கு நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன், அந்த பொண்ணு என் கூட வரலை அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் என்னடானா நான் படிக்க போன இடத்துல நான் இப்படி தான் மேல் கெடாவர்ஸ்ட்டை பிஹேவ் பண்ணுவேன். அந்த பிஹேவியருக்கு பேர் என்ன தெரியுமா? நெக்ரோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கூகுளில் போய் போட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மேல் கெடாவரோட, இல்லாட்டி ஒரு நார்மலி ஒரு கெடாவரோட ஒரு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு பேர் நெக்ரோஃபீலியா. அதெல்லாம் என்ன அப்படின்னு போய் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா இவ எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மம் அப்படின்றது தெரிய வரும். இவன் நாளை பின்ன கல்யாணம் ஆகி போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இவளை கல்யாணம் பண்ண ப்ரொப்போசல்ஸ் வருது அப்படின்னா இவ இப்படி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுன்னா யார் மதிப்பா? இப்போவே இவளை யார் மதிப்பா? இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணங்களோடு இருக்கிறவங்க முதல்ல மெடிசன் படிக்க வரவே கூடாது. எந்த ஒரு மனசில் எந்த ஒரு விகல்பமும் இல்லாமல், எந்த ஒரு மோசமான எண்ணங்களும் இல்லாமல், ஆணோ பொண்ணோ 2 பேரையும் ஒரே மாதிரி பார்த்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரியல் டாக்டர்ஸ். அதை விட்டு மூஞ்சி அழகாக இருக்குது, எனக்கு பொழுது போல், வீட்டில் பணம் கொட்டி கிடக்கு, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால நான் மெடிசன் படிக்க வந்திருக்கேன், அந்த இடத்துல நான் இப்படி தான் கேவலமாக பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு இவ்வளோ மாதிரி ஆட்களெல்லாம் முதல்ல மெடிசன் படிக்க வரவே கூடாது. படிக்கவே வரக்கூடாது, எந்த காலேஜுக்குமே போகக்கூடாது. வீட்டிலே உட்காந்து சட்டிபானை சுரண்டிட்டு இருக்கலாம். அவெல்லாம் என்ன ஜென்மங்களோ. ஆம்பளைங்க ஒரு பக்கம் பொம்பளைங்களை பயமுறுத்தினா, பொம்பளைங்க ஒரு பக்கம் ஆம்பளைங்களை பயமுறுத்துறாங்க. ரொம்ப கிளுகிளுன்னு இருக்குது உலகம்.